டேஸ்டியான ஆனியன் சமோசா வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 1/4 kg மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொல கொலன்னு பிசைஞ்சா எண்ணெய் நிறைய இழுக்கும். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்குள்ள இது நல்லா ஊறட்டும். ஸ்டஃபிங்க்கு நான் ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியனை நல்லா மெலிசா கட் பண்ணிக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு உப்பு, மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சமோசா செய்ய ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு நல்லா ஊறிட்டு இருக்கும். அதை எடுத்து நல்லா உருட்டிட்டு கத்தி வச்சு பெரிய பெரிய உருண்டைங்களா வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தவா எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசுக்கு வர மாதிரி நல்லா பெரிய பெரிய உருண்டைங்களா எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மெலிசா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப லைட்டா தின்னா இருக்கணும். தவால 2 பக்கமும் போட்டு லைட்டா சூடு பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாதிரி ப்ரௌன் ஆகக்கூடாது. ஸ்கொயரா வர மாதிரி ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீள நீளமா கட் பண்ணா சமோசாக்கு வைக்கிற மாவு ரெடி. எக்ஸ்ட்ராவா இந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாம எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா மொறு மொறுன்னு வரும். அதை எடுத்து கையில அப்படியே உடைச்சு விட்டுருங்க. நாம ஆல்ரெடி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிருந்த ஆனியன் மசாலா கூட அதை சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நாம சமோசா செய்ய கட் பண்ணி வச்சிருந்த சப்பாத்தி மாவை இப்போ எடுத்து கோன் ஷேப்ல சுத்திக்கோங்க. ஆனியன் மிக்சிங்கை நல்லா உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. கை வச்சு உள்ள நல்லா தள்ளி விட்டுருங்க. கோதுமை மாவு இல்ல மைதா மாவுல நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை எடுத்து சைட்ல எல்லாம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்பதான் ஆனியன்லாம் வெளியே வராம இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சமோசாவை போடுங்க. சமோசா ஃபுல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு 5 to 10 minutes ஆகும். சமோசா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சூடான காரசாரமா டேஸ்டியா ஒரு சமோசா ரெடி. இந்த மலைக்கு சூப்பரான ஸ்நாக். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.